மற்றும் தில்லை விளாகம் ஒரு சுவாரஸ்யமான ஆட்டம். அருமையாக வீசப்பட்ட பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு தடுப்பு பணியாங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வீச்சு. சாமிக்கு நான்காவது பந்தில் ஒரு அற்புதமான விக்கெட்டை வீழ்த்தி தன் துவக்க மட்டையாளர் ஆடாமலையில் அவரது இடத்தை மற்றொரு அதிரடி ஆட்டக்காரர் நிரப்ப ஆடுமலைக்கு அழைக்கப்படுகிறார் மனோஜ். கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? தன் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா? சென்ற போட்டியில் நடைபெற்ற காலை விலகம் அணியில் ஹலோ காய்ஸ், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ரன் அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து குவார்டர் ஃபைனலுங்க. செகண்ட் ஓவர் அற்புதமாக சூப்பர் அடிச்சிருக்காரு. ஒரு டச்சார் அங்குள்ள ஃபீல்டர் தடுத்து எடுப்பதற்குள் சின்னது ஒரு தடுமாற்றம். 2 ஓட்டங்கள். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் பால். ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. 2 ஓவர் முடிச்சிருக்குங்க. 18 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சுக்கு எத்தனை ஓவர் கொடுத்துருக்காங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குவார்டர் ஃபைனலுங்க. இது 2 டீமுமே நல்ல டீம் தான் விளையாடுற 2 டீம். ஸோ பவுலரோட நேம் வந்து சிலம்பு. என்னோட பிரதர் தான். ஒரு டீமுக்கெல்லாம் ஆடிருக்கேன். நல்ல ஷாட்டுங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. செகண்ட் நல்ல பால். ஒரே போட்டி ஒழுங்கு அடிக்க முற்பட்ட 1-2 வாய்ப்பு. 1-2 நல்ல ஒரு தடுப்பாளர். என்ன நடக்குது? நல்ல bowling. ஒரு பால் அவுட் ஆகுது. இந்த டீம்ல 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நடந்துட்டுருக்கு. 4 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஃபேவராக. பல பத்து வீட்டாளர் காண போவதற்கு தற்போது பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. 5 ஓவருக்கு 52 அடிச்சிருக்காங்க. சாரி 5 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. 30 ஓவருக்கு 55 அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்
பொசிஷனில் நிற்கிறவர் லெஃப்ட் ஹேண்டருங்க. இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனுக்கு வந்து பவுலர்ஸுகளுக்கு வந்து ஒரு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஷாட்டுங்க, ஒரு சர்க்கிள்ன்றதுனால பயப்படாமல் விளாடுவாங்க. ஓவர் போச்சு, நல்ல ஷாட்டு. செகண்ட் பாலுங்க, நல்ல ஒரு லென்த்து. ஸ்டாண்டர்டுக்கு எந்த லென்த்து போடணுமோ அந்த லென்த்தில் போடுறாரு. அந்த அடுத்த பந்தை ஓய்டியாக்க என்ற முறையில் வீசப்பட்டு இந்த குயிச்சா நடத்தி முடியுங்க. 6 மணிக்கு மேல இங்க கண்ணு தெரியாது. அடிச்சிட்டாருங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாருங்க. டை அவுட் ஆகி போகிறாருங்க. இவர் நல்ல ஷாட்டுங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டார் நினைக்கிறேன். அவரோட என்ன பண்ணுறாங்கன்னு நல்ல பால், சூப்பர் லென்த்து. நல்ல 4th ஸ்டம்ப் லைனில் போட்டுட்ருக்காரு. எம்சிசி டீம், அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்குது. ஃபீல்டிங் டீம் மருதங்காவலியும் கிரேட் லென்த் போல்டுங்க. அந்த ஊர் பசங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சப்போர்ட்டு. எங்கே நிற்கிறாரு பாருங்க, 4th ஸ்டம்ப் லைனில் நிற்கிறார். ஜம்ப் போட்டு வெளில நிற்கிறார். சேசிங் ஆடுறப்போ இந்த மாதிரி ஃபீல்டிங் மிஸ் ஆகட்டும், இல்லை கேட்ச் ட்ராப்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. பாசிட்டிவாக விளாட ஆரம்பிச்சிருக்காரு. ஓவர் முடிச்சிருக்கு, 16 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 ரன், செகண்ட் ஓவரில் 10 ரன். 3 ஓவர் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டாப் கீப்பர். அகைன் ஒரு ரைட் ஹேண்டர். குரூஷியலான டைம் 2 விக்கெட் தொடர்ந்து வந்துருச்சு. அதிரடி நாயகன் என்று பேர் போன ஒரு வீரர்களில் இவரும் ஒன்று. ஒரு பஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ரோஸ் பால் போடுவாங்க போலர்ஸ். அந்த பாலை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல பால். வெளில போக வாய்ப்பு இல்லை. நல்ல கேட்ச். அரையிறுதி போட்டியோ சரியான பாலுங்க. நல்ல ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக லென்த்தில் ஒதுக்கி போட்டார். இருபத்தொரு ரன் அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 17 அடிக்கணுங்க. அடிக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் பெரிய ஸ்கோர் கிடையாது. கண்டிப்பாக அடிக்கலாம். ஆனால் பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேனுமே நியூ பேட்ஸ்மேன். பார்க்கலாம் என்ன. நல்ல பால், ஷார்ட் பால். ஆனால் மிஸ்ஃபீல்டு, கீப்பர் மிஸ்ஃபீல்டுனால ஒரு மேட்சை மாற்றக்கூடிய ஷாட்னு நினைக்கிறாரு. குரூஷியல் டைம்லலாம் பேட்ஸ்மேன் ப்ரெஷரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட வேண்டிய ஷாட்ஸ் உங்களால் ஆட முடியாது. காமாக இருக்கும். 2 ரன் ஓடலாம். என்ன பண்ணுறாங்க, டபுள் மேட்ச். இன்னும் 9 பாலுக்கு 8ங்க. 2 பால் தான் இருக்குது. ஒரு ஊர் கிரிக்கெட் போட்டி என்பது ஸ்டாப்புங்க. பால் கரெக்ட் போட்டார். சாரிங்க, இன்னும் 2 பால் இருக்குது இந்த ஓவரில்.
நீங்கள் 8 பால் இருக்குது மொத்தமாக. ஒரு ரன் இருந்துச்சுன்னா மேட்ச் ரொம்ப ஈஸி. பேட்டிங் சரி போயிடும் மேட்ச். மேட்சை கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டு போனார் பேட்ஸ்மேன். பார்க்கலாம் அடுத்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆறு பாலுக்கு 6 அடிக்கணும். என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அவர் டீமில் விளாண்டா இதான் ஒரு பெரிய ப்ளஸ். தோக்குறோம் ஜெயிக்கிறோம் இந்த 2 ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் பேசிகிட்டே இருப்பார். பேசிட்டு ஐடியா கொடுத்துட்டு வர்றாரு பாருங்க. தெளிவாக இருக்கும். பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம். கிரிக்கெட் அப்படின்றது நம்ம முடிவு பண்ண முடியாத ஒரு விஷயம். ஷார்ட் பாலுங்க. கொஞ்சம் ப்ரீ மெடிடேட்டடாக இருக்கார் நினைக்கிறேன் பேட்ஸ்மேன். ஷார்ட் பால் போட்டோன்னா கொஞ்சம் அவசரப்பட்டார். செகண்ட் பாலுங்க 2க்கு 6. ஷார்ட் போயிடுச்சா கேட்ச் ட்ராப்புங்க. மேட்சே விட்டாருங்க. 2 ரன் மேட்சே விட்டாரு. கேட்ச் விட்டாருங்க. 4 பாலுக்கு 4 அடிக்கணுங்க. கூடல அவங்களோட மேட்சே விட்டாரு. பவுலரும் நல்ல பவுலருங்க. நல்ல பால். 1 பவுன்ஸுங்க. 3 பாலுக்கு 4ங்க. ஸ்டாப்புங்க. நல்ல ஸ்டாப். இன்னும் 2 பாலுக்கு 3. டாட் பாலுங்க. சர்க்கால்ட்ட போட்டு விட்டுருக்காரு. 1 பாலுக்கு 3. மேட்ச் அப்படியே மாறிச்சுங்க. யாரும் கவலைப்படாதீங்க. சாதகம் உங்களுக்கு பேட்டிங் டீமுக்கு தான். ஈஸியாக அடிக்கலாம். எங்கிட்ட அடிச்சாலும் பொத்துரும். 1 பாலுக்கு 3 அடிக்கணும். கிரவுண்டு சரியான ஓப்பன் கிரவுண்டுங்க. எங்கிட்ட தட்டினாலும் வந்துடும், ஓட்டி வந்துடும். அப்படியே 1க்கு 3 போயிடுச்சுங்க. 6 6ங்க. மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு மேட்சுங்க. சரியான மேட்சுங்க. வெளில கடாச்சிட்டாருங்க. சரியான பேட்டிங். லாஸ்ட் பால் தூக்கி உள்ளே போட்டாருங்க. நல்லா போட்டார். ஒரு பால் தப்பு பண்ணிட்டாரு. நல்லா ஃபைட். ஃபிலிம் பண்ண ஹாப்பி.